அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி தான் அமைச்சரோட வீட்டில் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏழுமலை ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏம்மா ஏய் என்ன நீ என்ன அமைச்சர் ஐயா கிட்ட போட்டு கொடுக்கலாங்கிற முடிவோடு தான் வந்திருக்கியா? உனக்கு அறிவு வேண்டாம். ஏற்கனவே உங்கள் பையன் வெளியில் வர முடியாத அளவுக்கு நான் கேஸை ஃபைல் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கிற நிலமையில உன்னை சாகடிக்க கூட துணிஞ்சவன் கிடையாது. நான் போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, உடனே பாக்கியா இங்கே பாரு, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, நான் இங்கே சமையல் ஆர்டர் எடுத்திருக்கேன், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வி என்னக்கா நம்ம செல்லினை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம், இங்கே என்னடானா தேவையில்லாத பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கே, இப்போ நம்ம அமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பெருமாள் என்னென்னா ஆளை காணோம், எங்கே போயிட்டுருக்காங்க, வர்றது டவுட்டுன்னு வேற சொல்கிறாங்க, இப்போ நாம் எப்படிக்கா பேசுறது அப்படிங்கிற மாதிரி செல்வி கேட்குறாங்க. உடனே பாக்கி விடு செல்வி, நம்ம வந்துட்டோம், கண்டிப்பாக நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும், சிஎம் கிட்ட பேசியே ஆகணும், இந்த கவுன்சிலரோட ஆட்டத்துக்கு நம்ம முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, ஏழுமலை இது நான் வச்ச ஆள் தான், அவங்க நல்லா சமைப்பாங்க, நீ என்ன தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, கிளம்பியா பக்கம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு இன்றைக்கி அடியோடு நான் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இவங்க எல்லோரும் அவங்கவுங்களோட வேலையை பார்க்குறாங்க. நம்ம பாக்கியாவுமே வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஈஸ்வரிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. நம்ம செல்வி அக்கா வீட்டில் இருந்தால் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுமே பாக்கியா ஃபோன் எடுத்து அத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஈஸ்வரி என்ன பாக்கியா காலையிலே கிளம்பி போனேன், என்ன செல்லினை கூட்டிகிட்டு வரலாங்கிற ஐடியாவில் போயிருக்கியா, இல்லை எதையாச்சும் இடக்க முடுக்கா பண்ணி செல்லினை பர்மனெண்ட்டாக உள்ளே வைக்கிறதுக்காக நீ வெளியில் போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு கேட்குறாங்க. உடனே பாக்கியா இல்லாத்த நான் ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுத்திருக்கேன், அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வரேன் நேரில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதனால ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உன் பிள்ளை ஜெயிலில் இருக்கான், அவனை வெளியில் கொண்டு வரணுங்கிற எண்ணம் இல்லை, கேட்ரிங் ஆர்டர் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன், என்ன பாக்கியா உனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம பாக்கியா ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காங்க பாக்கியா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.